ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விண்டோஸ் 10 எப்படி கவர்மெண்ட் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்றத ஒரு ஃபுல் வீடியோவாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் கொஞ்சம் பிசி சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நான் போடலாம்னு நினைக்கிறேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு தாங்க. ஓகே, அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு 8 GB பென்ட்ரைவ் வேணும். அடுத்து ஐஎஸ்ஓ ஃபைல் வேணும் விண்டோஸ் 10ஓடது. அடுத்து அந்த பென்ட்ரைவை பூட்டபிள் பென்ட்ரைவாக மாற்றணும். அதுக்காண்டி உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை. அதையும் நான் வீடியோவில் சொல்கிறேன். வாங்க, ஃபஸ்ட்டு இந்த ஐஎஸ்ஓ ஃபைல் விண்டோஸ் 10ஓட ஐஎஸ்ஓ ஃபைலு. ஏன் நான் இந்த விண்டோஸ் 10 பற்றி சொல்கிறேன்னா, விண்டோஸ் 10 போடுறது ஈஸியான ஒரு ஸ்டெப்பு. ஏன்னா விண்டோஸ் 10 போட தெரிஞ்சாலே உங்களுக்கு 11ஆக இருக்கட்டும், 8, 8.1, 7 இப்போ இல்லை, அதனால் அதை விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஈஸியாகிடும். அதனால் விண்டோஸ் 10 பார்த்தாலே போதும். ஓகே, இப்போ குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் விண்டோஸ் ஓஎஸ் டவுன்லோட்னு போட்டாலும் சரி, விண்டோஸ் 10 ஐஎஸ்ஓ ஃபைல் டவுன்லோட்னு போட்டாலும் சரி, உங்களுக்கு ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்லேயே நேம் போட்டிருக்கோம். அதாவது டவுன்லோடு விண்டோஸ் 10 டிஸ்க் இமேஜ் ஐஎஸ்ஓ ஃபைல். இதை நீங்கள் டவுன்லோட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட் நவ்வுன்னு கேட்கும். அதனால் என்ன பண்ணுறீங்க, உங்களோட கீபோர்டில் ஷிஃப்ட்டு ப்ளஸ் Ctrl+J கொடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ஃபோனோட ஸ்க்ரீன் மாதிரி ஆகிடும். லோட் ஆகுது. லோட் ஆகி முடித்தோடனே இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்தோடனே நீங்கள் ஒரே ஒரு தாட்டி மட்டும் பேக் அடிச்சுட்டு திரும்ப அதே லிங்க்கை தொட்டு உள்ளே வந்துக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகிக்கிறதுக்கு. இப்போ லோட் ஆகி முடிஞ்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோடு அதே வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். மேலே அந்த இடத்துல லேப்டாப்புக்கும் ஃபோனுக்கும் ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் உள்ள வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் எடிஷன் இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் 10 மல்டி எடிஷன் ஐஎஸ்ஓ இப்படி காட்டும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கன்ஃபியூம் கொடுத்துக்கோங்க. ஒரு சின்னதாக லோடாக இதாகும். அடுத்து திரும்ப செலக்ட் த ப்ராடக்ட் லாங்குவேஜ் இதை கொடுத்து இது கீழே இருக்கிறதில் சூஸ் கொடுத்து உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் இன்டர்நேஷ்னல்னு நான் கொடுக்குறேன். உங்களுக்கு நீங்களும் அதே கொடுங்க. இல்லை உங்களுக்கு வேறு லாங்குவேஜ் எதுவும் வேணும்னா கொடுத்துக்கலாம். இப்போ கன்ஃபியூம் கொடுத்துக்குவேன். திரும்ப லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி முடித்த உடனே 62 பிட்டா இல்லை 64 பிட்டான்னு கேட்கும். மேக்ஸிமம் நீங்கள் 64 பிட்டே கொடுங்க. ஏன்னா அதுதான் நல்லாயிருக்கும். 62னா நிறையா சாஃப்ட்வேர்ஸில் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அதனால் 64 கொடுத்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு அதுக்கு பார்த்துக்கோங்க. இதை கொடுத்து இன்னும் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். அதனால் எனக்கு இந்த ஃபைல் தேவையில்லை. நான் அதனால் இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகேவா? வெயிட் பண்ணுங்கள், அது கேன்சல் ஆக மாட்டேங்குது. ஓகே, இப்போ நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன். அடுத்து நம்மளுக்கு தேவை அந்த பூட் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர். பென்ட்ரைவை பூட்டப்லாம் ஆக்கணும். அதனால் அந்த சாஃப்ட்வேர் ஏற்றணும். இந்த சாஃப்ட்வேரோட பேர் பார்த்திங்கன்னா யூஃபெக்ஸ் போட்டு டவுன்லோட்னு கொடுங்க. ஃபஸ்ட்டாக ஒரிஜினலான லிங்க் வரும். அதை கொடுத்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படியே லைட்டாக கீழே வந்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா எடிஷன் காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமே போர்ட்டபிள்ன்ற இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆடை அங்கிட்டு ஓரமாக தள்ளி விட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. நான் எதுவுமே டவுன்லோட் பண்ணிட்டேன். அது வேறு குப்பை மாதிரி சேர்ந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அதே தான்.
இப்போ இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இப்போ எஸ் கேட்கும், எஸ் கொடுத்துக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள். ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த இதில் தான் நம்ம இது பண்ணியிருக்கணும். இது பண்ணும்போது நீங்கள் பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இங்கே உங்கள் பென்ட்ரைவோட நேம் காட்டும். எத்தனை ஜிபின்றது அங்கனே மென்ஷன் ஆகிருக்கும். அடுத்து நீங்கள் பூட் பண்ண வேண்டிய ஃபைல் கேட்கும். அந்த நம்ம டவுன்லோட் பண்ண ஐஎஸ்ஓ ஃபைல் தான் இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதனால் செலக்ட் கொடுத்து அந்த ஐஎஸ்ஓ ஃபைல் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு எடுத்தோடனே காட்டிடுச்சு Windows 10 இங்கிலீஷ் இன்டர்நேஷ்னல். அதனால் நான் இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு பண்ணி கொடுத்துக்குவேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் இமேஜ்னு காட்டும். கொஞ்ச நேரம் ஸ்கேன் ஆகிட்டு அதுவே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அது செலக்ட் ஆகிடுச்சு. இங்கெல்லாம் நீங்கள் எதுவுமே மாற்ற வேணாம். மேலேயும் சரி கீழேயும் சரி ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் பென்ட்ரைவ் ஃபார்மேட் ஆகிடும். ஃபார்மேட் ஆச்சுன்னா உள்ளே எல்லாமே அழிஞ்சிடும். அதனால் உள்ளே எது முக்கியமானது இருந்துச்சுன்னா சேஃபாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு ஏற்கனவே அது ஃபார்மேட் பண்ணி எல்லாமே பண்ணிட்டேன். ஏன்னா இது ஃபார்மேட் பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் கூட ஆகலாம். எனக்கு 1.5 மணி நேரத்தில் முடிஞ்சிச்சு. அதனால் நான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் ஏற்கனவே பண்ணி வச்சிட்டேன். நான் உங்களுக்கு பென்ட்ரைவ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவில் இதுதான் என்னோடய பென்ட்ரைவ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் எல்லாமே உங்களுக்கு ஏறிடும். ஏறி முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த பென்ட்ரைவை வச்சு எத்தனை லேப்டாப்புக்கு ஆகட்டும், எத்தனை பிசி எல்லாத்துக்குமே உங்களால் Windows 10 இன்ஸ்டால் பண்ண முடியும். இன்ஸ்டால் பண்ணும்போது முக்கியமான விஷயம் யூஎஃப்ஐயில் பூட் பண்ணி இது பண்ணுங்க. எல்லா லேப்டாப்புக்குமே இந்த பூட் மெனு ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் F12 தான் கொடுப்பாங்க. F12 விட்டு விட்டு அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு பூட் மெனு ஓப்பன் ஆகிடும். அப்படி இல்லைன்னா உங்கள் லேப்டாப் பாட்டமில் உங்களுக்கு ஒரு சின்ன ஹோலில் ஒரு பட்டன் இருக்கும். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது பார்ட்டிஷன்ஸு தனித்தனியாக கிடக்கும். அதனால் உங்களை எல்லா பார்ட்டிஷன்ஸையும் சேர்த்து ஒரே டிஸ்காக மாற்றிட்டு உங்களை ஓஎஸ் போட சொல்லலாம். எதுக்கும் உங்களோட டேட்டாவெல்லாம் சேஃபாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேக்கப்பு. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் போடுங்க. கன்ஃபார்ம் நான் ரிப்ளை பண்ணுறேன். பை.